அம்மாவுக்கு வந்து முந்தா நேத்துல இருந்து ஒரே பல்லு வலிக்குது, இந்த மேல் பல்லு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நல்ல கேள்வி. இது நம்மளுடைய பப்ளிக்கு ரொம்ப காமனா தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு விழிப்புணர்வை கிரியேட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ரொம்ப அப்ரிஷியேட் பண்றேன் இந்த நீங்க கேள்வி கேட்டதுக்காக. மக்களே இங்க பாருங்க, இதுதான் வந்து இந்த ஸ்டீல் இது இல்லைங்களா? ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கிளிப் இது. இதை வச்சுதான் வந்து அவங்க வந்து இந்த பல்லெல்லாம் வந்து கட்டுறது. இப்போ நிறைய பேர் மெட்டல் பிரேசஸ்ல இருந்து அலைனா சிஸ்டம்னு வந்து சொல்லிட்டாங்க சார். ஸோ கிளியர் அலைனாஸ் அப்படின்னு கண்ணுக்கு தெரியாத, மற்றவங்களுக்கு நம்ம கிளிப் போட்டிருக்கதே தெரியாது, அப்படிப்பட்ட ஒரு அலைனா சிஸ்டம்குள்ள இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வந்து போயிட்டோம். ஸோ இது என்னுடைய பேஷண்டோடது. நல்லா எடுத்து உங்களுக்கு நான் வெளியில காமிக்கிறேன். அதாவது இதே மாதிரி அலைனஸ் அப்படின்னு சொல்ற இந்த மாதிரி பயோ பிளாஸ்டிக் கிளிப்ஸ் இது வந்து நம்ம பேஷண்ட்டுக்கு வந்து கொடுத்துருவோம். இத பேஷண்ட் வந்து 2 வாரத்துக்கு ஒரு நேரம் மாத்திக்கிட்டே இருக்கணும். நீங்க வந்து இது வந்து அமெரிக்கன் பிராண்டுங்கிறீங்க. ஸோ இந்த கிளிப்பு யாராவது நீங்க சஜஸ்ட் பண்றீங்க, அவங்க போடுறாங்கன்னா அவங்களை வந்து நீங்க டெய்லி வந்து அவங்களை கைட் பண்ணிட்டே இருப்பீங்களா? ஆமா சார். இன்விசலைன் ப்ரோக்ராம்லயே ஒரு பிளஸ் பாயிண்ட், பெரிய பிளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா வர்ச்சுவல் கேர் அப்படிங்கிற ஒன்று வந்து அலைனஸ்ல வந்து இருக்குது. என் பேஷண்ட் இதை வாங்கிட்டு ஃபாரின் போனாங்கன்னா கூட எனக்கு பிரச்சனை இல்லை. வர்ச்சுவல் கேர்ல வந்து அவங்க என்னோட கனெக்டடா தான் இருப்பாங்க. ஓகே. சோ நான் அவங்களுடைய ரிசல்ட்ஸ் அவங்க கிட்ட ஒரு சீக் ரிட்ராக்டர் அப்படிங்கறத வந்து கொடுத்துருவேன். அவங்க அதை போட்டு இந்த அலைனஸையும் போட்டு கடைசியா எனக்கு போட்டோ எடுத்து 2 அலைனஸ் ஒரு நேரம் வச்சிருக்கீங்களா? சீக்ரெட் ட்ராக்டர்ங்கிறது நார்மலா நம்மளுடைய கண்ணத்தை வந்து விரிவுபடுத்தி போட்டோ எடுக்கும் போது பல்லோட அமைப்பை வந்து ரெகுலரா காமிக்கிறது ஒரு பொருளாம், மற்றபடி வேற எதுவும் இல்லை. சோ அதை வந்து நமக்கு அதை போட்டு அவங்க போட்டோ எடுத்து நமக்கு காமிச்சாங்கன்னா நமக்கு வந்து நல்ல என்ன சேஞ்சஸ் எல்லாம் ஆயிருக்கு அப்படிங்கறத நம்ம விஷுவலா வர்ச்சுவல்லயே நம்ம பார்த்துக்கலாம். அது ஷோ பண்ணும். ஆமா. ஆக்சுவலா நான் எதுக்கு இந்த அவங்களோட கனெக்டடா வர்ச்சுவலாவே கனெக்டடா இருக்கு. ஓகே, நான் எதுக்கு இந்த கொஸ்டின் கேட்டேன்னா, என்னோட சன்னுக்கு வந்து நான் இதுலயே வந்து இந்த ஆலை என்னது டூத்சின்னு ஒண்ணு இருக்கு தெரியுமா? ஓகே, அந்த பிராண்ட்ல இருந்து யாரோ ஒருத்தர் வந்து வீட்டுக்கு வந்தாரு. வீட்டுக்கு வந்து சிஸ்டம் எல்லாம் வச்சாரு, எல்லாம் ஸ்கேன்லாம் பண்ணாங்க, எல்லாம் ஓகே. பேமெண்ட் எல்லாம் கேட்டாங்க, பிஃபோராவே பே பண்ணணும்னாங்க, எல்லாம் பே பண்ணியாச்சு. பட் இதுல ஒரு யூஸ் இல்லை. 2வது, அது பண்ணும்போது என்கிட்ட சொல்லிட்டு போறாங்க, நான் வந்து 2 days ஒன்ஸா இல்லை 3 days ஒன்ஸா எனக்கு சரியா தெரியல, நான் உங்களை வந்து கம்யூனிகேட் பண்ணிட்டே இருப்பேன். சன்னுக்கு உங்க பையனுக்கு வந்து எப்படி இருக்கு, அந்த அலைனர் போட்டதுக்கு அப்புறம் எப்படி இருக்கு, கரெக்டா இருக்கா, என்ன பண்றாங்க, ஏது பண்றாங்க. நைட் டைம்ல ஏதாவது பால் இது மட்டும் ஏதோ 2-3 ஐட்டம்ஸ் மட்டும் குடிக்க கூடாது, நாங்க அதை போட்டுட்டு தண்ணி குடிக்கலாம்னாங்க. ரைட். அதாவது வந்து கலர்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஐட்டம்ஸ் எதுவுமே குடிக்க கூடாது. அது அப்படி குடிக்கிறத ரிமூவ் பண்ணிட்டு குடிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. நைட்டு ஃபுல்லா போட்டுட்டு படுக்கணும் அப்படின்னாங்க. ஸோ 6 months எனக்கு வந்து 6 months டைம் கொடுத்தாங்க. அவன் வந்து கிட்டத்தட்ட 6 months தாண்டியும் போயிட்டான். பட் ஸ்டில் அவனுக்கு அது வந்து ஒரு கியூரபிளும் இல்லை. ஸோ மக்களே நல்லா சொல்றேன் கேட்டுங்க, டூத்சி யாருமே நம்பி வாங்காதீங்க. டூத்சி வந்து பிரயோஜனமே கிடையாது. இப்போ இவங்க சொல்றாங்க இது வந்து அமெரிக்கன் பிராண்டுன்னு. இப்போ அவங்க அதுக்கு எக்ஸ்பிளைனும் கொடுத்தாங்க. ஸோ வர்ச்சுவல் ஏதோ சொல்றீங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து ரெகுலரா அவங்க கூட ஃபாலோ அப்ல இருக்கிறாங்க. ஸோ நீங்க அதை நம்பி வாங்கலாம். பட் டூத்சி வீடு தேடி வந்து யாரு பண்ணாலும் அது வாங்காதீங்க. அது வந்து ஹோப்ஃபுல்லா இல்லை. அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஏமாற்று ஒரு விஷயம். நான் அதை ஏமாந்துட்டேன், எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஜாஸ்தி. ஸோ அதனால நான் சொல்றேன். ஓகே, அந்த பல்லு வந்து உடஞ்சிருச்சுன்னா ஒரு கிராக் மாதிரி இருக்கும், ஓகேங்களா? அதே மாதிரி இந்த எனாமல் அப்படிங்கிறாங்க, இதெல்லாம் எப்படி பல்லு கொஞ்சம் பிரைட்டா தெரியறதுக்கு? இப்ப என் பல்லே பாத்தீங்கன்னா கொஞ்சம் கரையா இருக்கு, சரிங்களா? எனக்கு சின்ன வயசுல இருந்தே அப்படிதான் இருக்கும். அதனால இப்ப என்னன்னா இந்த மாதிரி கரையா இருக்குது. இப்ப எனாமல் பண்றது இல்லைன்னா கலர் பண்றது, நல்லா அழகா பல்லு வெள்ளையா தெரியறதுக்கு அது ஏதோ பண்றாங்கன்றாங்களே, ப்ளீச்சிங் ஒன்னு சொல்லுவாங்க சார். ப்ளீச்சிங் ஒன்னு வந்து நிறைய பேர் வந்து இப்ப பண்றாங்க. இதனால கேடு இல்லையா? ப்ளீச்சிங் வந்து இப்போ கேடு விளைவிக்காம செய்யக்கூடிய ஒரு சில ப்ளீச்சிங் ஏஜென்ட்ஸ் வந்து வந்துச்சு. பட் பேஷண்ட்டுக்கு ரொம்ப தேவைன்னா மாத்திரம் நிறைய பேர் மேரேஜ் அக்கேஷனலா ப்ளீச்சிங் வந்து கேக்குறாங்க. ஸோ மேரேஜஸ் இந்த மாதிரி சில அக்கேஷன்ஸ்க்கு ரொம்ப தேவைப்பட்டா மட்டும் ப்ளீச்சிங் வந்து பண்ணிக்கிறது நல்லது. மற்றபடி ப்ளீச்சிங் வந்து போறது வந்து என்னுடைய சைட்ல இருந்து நான் பேஷண்ட்ஸ் வந்து சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா வந்து ப்ளீச்சிங் பண்ணும்போது உங்களுடைய ஒரு மைல்ட் லேயர் ஆஃப் எனாமல் வந்து லாஸ் ஆகிதான் இந்த வெள்ளை கலர் வந்து உங்களுக்கு கொடுக்குது, ஓகேங்களா? சோ
ப்ளீச்சிங் பண்ணும்போது அதுதான் நடக்குது. ஆனா அது வந்து நம்மளுடைய சலைவா நமக்கு சுரக்கிற உமிழ்நீரே அந்த எனாமலை வந்து திரும்ப கொஞ்ச நாள் கழிச்சு ரீமினரலைஸ் பண்ணிடும். ஓகே. சோ அந்த உங்களுக்கு லாஸ் ஆன அந்த கலர் வந்து திரும்ப ஒரு 3-4 மாசத்துல திரும்ப ரீஎஸ்டாப்ளிஷ் ஆயிடும். சோ ப்ளீச்சிங் பண்ணாலும் 3-4 மாசம் தான் அது லாஸ்ட் ஆகுமே தவிர அதுக்கு மேல வந்து உங்களுடைய ப்ளீச்சிங்கோட எஃபெக்ட் வந்து டெம்பரரின்னு சொல்ல வர, லாங் டர்ம் லாஸ்டிங் வந்து கிடையாது. சோ அதனால ப்ளீச்சிங் வந்து தேவைப்பட்டா மட்டும் அகேஷனலா எப்ப தேவையோ அப்ப மட்டும் பண்ணிக்கிறது. எனக்கு எவ்வளவு நாள் அது ஸ்டேபிளா இருக்கும்? ஒரு 3 to 4 months, மேக்ஸிமம் 6 months. ஒரு லெஸ் ஷேட் ஆஃப் எனாமல் வந்து கொடுக்கும். உங்களுக்கு A2 ஷேட்ல இருக்குன்னா A1 கொண்டு வந்து உங்களுடைய ஷேடை வந்து மாத்தி கொடுக்கும். அவ்வளவுதான். ஓகே. இப்போ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஒரு क्वेश्चन. ரூட் கேனால்னு சொல்றாங்க, அது என்னது சார்? நான் இதுக்கு முன்னையே உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி உங்களுடைய பல்ப் வரைக்கும், உங்களுடைய ரத்த நாளங்கள் 3வது லேயர் வரைக்கும் உங்களுடைய பற்சிதைவு, டென்டல் கேவிட்டி, சொத்தை அப்படிங்கிறது உள்ள இறங்கிருச்சு அப்படின்னா வலியை கிரியேட் பண்ணும். அந்த நேரத்துல நம்ம பண்றதுதான் ரூட் கேனால். உள்ள இருக்கிற நரம்பையும் ரத்த நாளங்களையும் ரிமூவ் பண்ணிட்டு பல்ல ஓடா ஒரு கூடு மாதிரி அப்படியே மெயின்டைன் பண்ணி வேர் வரைக்கும் ஒரு ஃபில்லிங் மெட்டீரியல், ஒரு ஜிபின்னு சொல்லுவோம், ஜிபி பாயிண்ட்ஸ், கட்டா பர்ச்சன்னு சொல்லுவோம் டென்டிஸ்ட்ரியில. அந்த ஃபில்லிங் மெட்டீரியல் வச்சு ரத்த நாளம் நரம்பு மாதிரியே இருக்கும், மிமிக் பண்ற மாதிரி ஒரு மெட்டீரியல், ரப்பரி மெட்டீரியல். அது அதை வந்து நம்ம வச்சு அடைக்கும் போது பல்ல வந்து அதை ப்ரிசர்வ் பண்ணிடும். கண்டிப்பா நம்ம ரூட் கேனல் பண்ணதுக்கு அப்புறம் கேப்புங்கிற ஒண்ணு வந்து போடணும். போடலைன்னா ரூட் கேனல் பண்ண பல்லு கொஞ்சம் மாசங்கள்ல, சிலருக்கு கொஞ்சம் நாட்கள்ல கூட நொறுங்கிடும். பல்லு அதனுடைய நீர்த்தன்மையை வந்து இழந்துரும். சோ பல் வந்து நொறுங்க ஆரம்பிச்சு பிரிட்டில் ஆகி நொறுங்கிடும். ஸோ ரூட் கேனல் நீங்க செலவு பண்ணது வேஸ்டாவே போயிடும். அதனால ரூட் கேனல் பண்ணி 15 நாட்கள்ல வந்து கேப் போடுறது நல்லது. ஓகே மக்களே, ஃபைனலா ஒரே ஒரு கொஸ்டின்ஸ் உங்களுக்காக கேட்க போறேன். ரொம்ப ரொம்ப வேல்யூவான ஒரு கொஸ்டினா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கேட்போம். இப்போ இந்த மாதிரி பல்லு எட்ஜில வந்து நிக்கிறாங்க இல்லைங்களா, அதாவது எண்ட் ஆஃப் த ஸ்டேஜ், அந்த மாதிரி நிக்கிறவங்களுக்கு இதனால ஏதாவது ரொம்ப சிவியரா கிரிட்டிக்கலான கொஸ்டின்ஸ் யாராவது போயிருக்காங்களா? எஸ் சார், போயிருக்காங்க. எப்படி அப்படின்னா ரொம்ப கிரிட்டிக்கலா வந்து இருக்கிறவங்களுக்கு வேற சிஸ்டமிக்கா, அதாவது உடம்புல வேற ஏதாவது பல நோய்கள் அசோசியேட்டடா இருக்குது. ஹார்ட் டிசீசஸ் இருக்கிற பேஷண்ட்ஸ், பிளஸ் லாங் டேர்ம் டயபெட்டிக், ரொம்ப ஓல்டேஜ், பிபி அதிகம் இருக்கிறவங்க, இந்த மாதிரி அசோசியேட்டட் சிஸ்டமிக் கண்டிஷன்ஸ் இருக்கிறவங்களுக்கு சில பிரச்சனைகள்ல வந்து லேண்ட் ஆயிருக்கு. ஈவன் நேத்து கூட என்னுடைய பேஷண்ட் ஒருத்தவங்க என்னை மீட் பண்ணும்போது அவங்களுடைய அப்பாவுக்கு வந்து கடைசி பல்ல எடுத்து 2 நாள்ல வந்து ஸ்ட்ரோக் போயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. சோ ஸ்ட்ரோக் போயிடுச்சா? ஸ்ட்ரோக்கு வந்து ஒரு கை கால் வந்து விளங்காம அவங்களுடைய நிலம் வந்து ஆயிடுச்சு. ஓகே. அவங்க ஸ்ட்ரோக்கு வந்து தள்ளப்பட்டாங்க. எதனால அப்படின்னா அவங்களுக்கு வந்து லாங் டேர்ம் டயபெட்டிக் இருந்திருக்கு, பிளஸ் ஹார்ட் டிசீஸ் இருந்திருக்கு. சோ இத வந்து அவங்க பல்ல அப்படியே விட்டு பல்ல எடுத்த உடனே அந்த அங்க இருக்கிற அந்த இன்ஃபெக்ஷன் வந்து இட் வில் லேண்ட் ஆன் ஹார்ட் வால்வ்ல வந்து லேண்ட் ஆகி நமக்கு அந்த இன்ஃபெக்ஷன் சர்க்குலேட் ஆகி பிரெயின்ல வந்து த்ரோம்போசிஸ் ஒன்று கிரியேட் பண்ணும்போது சடனா ஸ்ட்ரோக் வந்து பேஷண்ட்டுக்கு வந்து அக்ரவேட் பண்ணிருக்கு. உயிர் சேதம்லாம் இருந்திருக்கா? உயிர் சேதம்ங்கிற அளவுக்கு நான் இன்னும் கேள்விப்படல. ஆனா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரைக்கும் நம்ம வந்து விடாம இருக்கிறது நல்லது. அதே மாதிரி ட்ரீட் பண்ற டாக்டர்ஸும் பேஷண்ட்டுக்கு வந்து அசோசியேட்டடா வந்து டென்டிஸ்ட் வந்து அசோசியேட்டடா அவங்களுக்கு பேஷண்ட்க்கு வந்து ஏதாவது சிஸ்டமிக் கண்டிஷன்ஸ், ஹார்ட் டிசீசஸ், பிளஸ் டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், எவ்வளவு நாள் இருக்கு, என்ன ப்ரொசீஜர்ஸ் வந்து அண்டர்கோ ஆயிருக்காங்க, என்னென்ன டேப்லெட்ஸ்ல இருக்காங்க அப்படிங்கறத டயக்னோஸ் பண்ணிட்டு அதை அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து பண்ணும்போது ஓரளவுக்கு நம்மளால இதை வந்து அவாய்ட் பண்ண முடியும். ஓகே, சரிங்கம்மா, ரொம்ப நன்றி நீங்க எனக்கு வந்து இந்த இன்டர்வியூ கொடுத்ததுக்கு. சரிங்களா, மக்களுக்கு வந்து நல்ல நல்ல மெசேஜஸ் வந்து நம்ம இந்த வீடியோல வந்து சொல்ல போறோம், கன்வே பண்ணியிருக்கோம். சரிங்களா, நீங்க கொடுத்த மெசேஜ்லேயே வந்து ரொம்ப சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய பேருக்கு வந்து இந்த சிவியரான பொசிஷன்ஸ் வரும்போது, லைக் இந்த கார்டியாக்கு சம்பந்தப்பட்டது, டயபெட்டிஸ், இந்த மாதிரியான விஷயம், நீரிழிவு நோய், இந்த மாதிரி விஷயத்துல வரும்போது அது பெரிய காசஸ், அந்த மாதிரி வேற மாதிரி ஸ்ட்ரோக் அதெல்லாம் சொன்னீங்க. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மெசேஜஸா மக்கள் உங்களுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. அப்புறம் ஒரு சின்ன விஷயம், இங்க வெளியில வந்து நம்ம சிஎம் அவர்கள்கிட்டையும் அதுக்கப்புறம் வந்து கவர்னர் RN ரவி அவங்க கிட்ட நீங்க வந்து அவார்டு வாங்கிருக்கீங்க. அது எதனால வாங்கினீங்க? அது மாதிரி ஏதாவது
ட்ரீட்மெண்ட் பண்ணதுனாலயா இல்லைன்னா இல்ல சார், ஷியூர் வாங்க சொல்றேன். ஆ. அது வந்து நான் எம்பிஎஸ் டிகிரில வந்து ஹையஸ்ட் மார்க் இன் யூனிவர்சிட்டி, தமிழ்நாடு யூனிவர்சிட்டி அப்படிங்கிறதுனால வெரி குட். ஸ்டாலின் சார் கிட்ட எனக்கு கிடைச்ச ஹையஸ்ட் கோல்டு மெடலிஸ்ட் அவார்டு. ஓகே இவங்க வந்து என்னுடைய ப்ரொஃபசர் சார், ஓகே. டாக்டர் ஸ்ரீதர் பிரேம்குமார் அப்படின்னு. இவங்க தான் என்னுடைய கைட். ஓகே மக்களே, இப்போ வந்து இந்த வீடியோ பார்த்துட்டீங்க. இதுக்கப்புறம் ஒரு முக்கியமான ஒரு வீடியோ நம்ம போக போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா லேப். அதாவது வந்து டென்டலுக்குன்னு ஒரு லேப் ஒன்று இருக்குது. இப்போ நம்ம வந்து பிளட் டெஸ்ட்டுக்கு லேப் இருக்குது சரிங்களா. இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும் போது டென்டலுக்குன்னு ஒரு லேப் இருக்குது. ஸ்டே டியூன்டா இருங்க. அந்த வீடியோவும் உங்களுக்காக மிக விரைவில் இன்ஃபர்மேஷனாக இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். ஓகே, எனிவே நம்ம சேனலை வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக வந்து பெல் ஐக்கானில் ஆல்னு கொடுத்துக்குங்க. என்னோட நோட்டிஃபிகேஷன் அப்போ தான் உங்களுக்கு வரும். நீங்கள் வந்து என்னோட வீடியோக்கு வந்து ஷேரு, லைக், சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப வேல்யூபிளாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். என்ன மேடம்? எஸ் சார், கண்டிப்பா நீங்க எல்லாரும் மேன்வியூ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. தேங்க்யூமா. எப்பவுமே சொல்றது தான், டேக் கேர், பி ஹெல்த்தி, டாடா அண்ட் பாய்.